வணக்கம். சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன்கண் நாட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஒயர் எடுத்திருக்கேன். 3 ஒயரில் வந்து 1 வந்து ரன்னிங் ஒயராகவும் 2 வந்து கட்டு ஒயராகவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 3 ஒயரை வச்சு எப்படி சிவன்கண் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட்டு தெரியும் இல்லையா, நார்மல் நாட் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா, மேலே உள்ளது மேட்லையும் பள்ளத்தில் உள்ளது வந்து கீழேயும் வச்சுக்கணும். கீழேயும் வச்சு அந்த கட்டு ஒயரையும் நம்ம என்ன பண்ணணும்னா, மேடு பள்ளம், சரியா, மேடு பள்ளம் அப்படின்னு வச்சு இந்த வெள்ளை ஒயருக்குள்ள சகப்பு ரோஸ் ஒயரை விடணுங்க. விட்டு இந்த பள்ளமாக உள்ள ஒயரை ஆப்போசிட் சைடும், கீழே பள்ளமாக உள்ள சைடில் வந்து இந்த ரோஸ் ஒயர் உள்ளாரையும் விட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணால் ஒரு நார்மல் நாட்டுங்கிறது கிடச்சிரும். இப்போ இந்த நார்மல் நாட் பக்கத்தில் இந்த நார்மல் நாட்டை ரிவர்ஸாக போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு சிவன்கண் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிவன்கண்ணுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மல் நாட் போடும் பொழுது இப்படி வச்சுருந்தோம் இல்லையா, மேடு பள்ளம் அப்படின்னு, இதை நம்ம அப்படியே ரிவர்ஸாக மாற்றிக்கணுங்க. பள்ளம் ஃபஸ்ட்டு, மேடு ரெண்டாவது, அது மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஒயரை கீழே வச்சு இந்த மேலே உள்ளதை வந்து இந்த சகப்பு ஒயருக்குள்ளார ரிவர்ஸாக மடக்கி விடணும். மடக்கி விட்டு நம்ம இந்த உள் ஒயர் ரோஸ் இருக்கு இல்லையா, ரோஸ்க்குள்ளே இந்த ஊடாவை விட்டோம் அப்படின்னா இந்த நமக்கு இந்த சிவன்கண் நாட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா, இதை நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டால் அந்த சிவன்கண் நாட் வந்து கிடைச்சிரும். பார்த்தீங்களா, சிவன்கண் கிடச்சிருச்சு. இப்படி தாங்க நம்ம வந்து சிவன்கண் நாட் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.